தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது இனிய மாலை வணக்கத்தையும் தேவ ஆசீர்வாதங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நம்முடைய குழந்தை மாதாவுடைய 4வது வார இந்த நவநாள் திருப்பள்ளிக்கும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த பங்கிற்கு நான் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலத்தை கடந்து நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். ரியலி ஐ லவ் திஸ் பேரிஷ். இந்த பங்கை அன்பு செய்தேன். இங்கே இருக்கின்ற அன்பு சகோதரிகளுடைய அந்த உறுதியான ஒத்துழைப்பு, அதை நம்பினேன். அவர்களையும் முழுமையாக நான் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்தேன். அதே போல் நம் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும். எனவேதான் என்னால் முடிந்த அளவிற்கு எத்தனை வருடம் இருக்கப் போகிறேன்னு தெரியவில்லை, ஆனால் இருக்கின்ற நாள் வரை இந்த பங்கை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், இதை அலங்கரிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதை காட்டிலும் இந்த ஆலயத்தில் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும், அன்பியங்கள், பக்த சபைகள், இவர்களை இன்னும் அளவுக்கு அதிகமாக நான் நேசிக்க ஆரம்பித்தேன். அதனுடைய ஒரு முயற்சி, ஒரு சின்ன ஒரு ஆசை தான் இன்று நடந்து கொண்டிருக்கிற இந்த மிஷன் பிரீச்சிங். நிச்சயமாக இதை வைக்கணும்னு அவசியமே இல்லை. நம்முடைய மறைமாவட்ட குருக்களை கொண்டு வந்து நான் வைப்பதற்கு காரணமே இன்னும் ஆழமாக நம்முடைய ஆன்மீக பாதையில் நடக்கவும் அளப்பரிய காரியங்களை இந்த கிராப்பட்டி மறைவட்டம் செய்வென்று. எனவே இதுவரை நான் அன்பு செய்த நான் இனிமேல் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்பு செய்ய போகிறேன். ஐ எம் கோயிங் டு லவ் எக்ஸ்ட்ரா. இன்னும் கொஞ்சம் அதிகமாக அன்பு செஞ்சு என்னெல்லாம் செய்யணும் இந்த பங்குக்கு அப்படின்னு நான் யோசிக்க போகிறேன். அதே மாதிரி நீங்களும் இந்த பங்குக்கு இந்த ஒரு தியானம் எப்படி உதவியாக இருக்கணும்னாக்கா, இது வரைக்கும் நான் அந்த பங்கில் இருந்திருக்கிறேன், கோயிலுக்கு போயிருக்கிறேன், கொண்டாட்டங்களுக்கு கலந்துருக்கிறேன், இந்த பங்குக்கு நிறைய உதவி செய்திருக்கிறேன், ஃபாதர்ஸுங்களுக்காக எவ்வளவோ பணம் கேட்ட பொழுதெல்லாம் நிறைய உதவி செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இனி வரும் நாட்களிலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் இந்த பங்கை அன்பு செய்ய போகிறேன். பங்கு தந்தை, இங்கே இருக்கின்ற அருட்சகோதரிகளை, இங்கே இருக்கின்ற பங்கு மக்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் எந்த விதமான வேறுபாடும் இன்றி அன்பு செய்ய போகிறேன் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு நாளாக தான் இந்த நாளை பார்க்கிறேன். எனவே ஆவியானவர் இவ்வளவு அழகாக இங்கே இறங்கி நம் மத்தியில் வேலை செய்கிறார் என்றால், உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கிறார் என்றால், உள்ளமண்ண காயங்களை ஆற்றிருக்கிறார் என்றால், நாம் செய்யக்கூடிய காரியம் வாழ்ந்து காட்ட வேண்டும். We have to live by all means. நான் என்னை தொட்ட கடவுள், என்னை தொட்ட ஆவியானவர் இன்னும் என்னை கொஞ்சம் அதிகமாக ஆர்வத்தோடு இந்த பங்கு, என்னுடைய பங்கு, இந்த பங்குக்கு நான் உப்பாகவும் ஒளியாகவும் சான்று பகருவேன் என்று என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அது நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை என்னில் இருந்ததால் தான் கிறிஸ்துமஸ்க்கு முன்பாக இந்த ஒரு அழகான ஒரு முன்னெடுப்பு, இந்த ஒரு தயாரிப்பு தியானம் இலக்கை நோக்கி என்னுடைய மிஷன் என்ன என்று கண்டு கொள்வதற்கு என்னை நிறுத்தி நான் யார், இந்த பங்கில் என்னுடைய உறுப்பினராக இருக்கிற எனக்கு என்ன கடவுள் சொல்லுகிறார், என்ன செய்து கொண்டிருக்க என்பதை அலசி பார்க்க ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன்ஸ், என்னை நான் திரும்பி பார்ப்பதற்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி மகிழ்ச்சியாக இருக்கிறது. யூ ஆர் பிளஸட், பேறு பெற்றவர்கள். இந்த நாள் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புதிய நாளை இனிவரும் நாட்களில் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களுக்காக குழந்தை தெரசா வழியாகவும் குழந்தை மாதா வழியாகவும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய அருட்பணியாளர்களுக்காக, இன்று இசையை மீட்டிக் கொண்டிருக்கிற இந்த அன்பு சகோதரனுக்காக, ஆனந்த் மற்றும் ஸ்டீஃபன், அனைவருக்காக உதவி செய்த எல்லோரையும் நினைத்து இந்த திருப்பள்ளியிலே நன்றியோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கரங்களை அப்படியே விரித்து காட்டி, கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ரெண்டு கரங்களை அப்படியே வான் நோக்கி உயர்த்தி பாடி, ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித குழந்தை மாதாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்கள் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கலாத்தியர் 6:16 முதல் 25-26 முடிய உள்ள இறை வார்த்தைகள். தூய ஆவியின் கனியும் ஊனியல்வின் செயல்களும். நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள், அப்போது ஊனியல்வின் இச்சைகள் நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்வின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்வுக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்வின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்வை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே இந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம். வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கொருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான்
காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான், காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும் மாநிலத்தோறும் மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும் மாநிலத்தோறும் மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே, அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான், காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. உந்தன் கண்ணீர் துருத்தியை கண்டே, உனக்காகவே மனம் உருகியே நின்றே. உந்தன் கண்ணீர் துருத்தியை கண்டே, உனக்காகவே மனம் உருகியே நின்றே. உந்தனை எந்த கரமதில் வரைந்தே, உனக்காக யாவையும் செய்து முடிப்பே. உந்தனை எந்தன் கரமதில் வரைந்தேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே, அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான், காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான், காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே.
இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 13 முடிய. அவர்கள் கடலுக்கு அக்கறையில் கெனசரேத் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறையிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறையில் அம்மனிதரின் உறைவிடம். அவர் எவராலும் ஒருபோதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்கினாலும் சங்கிலியாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலியை உடைத்து விலங்குகளை தகர்த்தெறிந்தார். எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவிலிருந்து இயேசு வருவதை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கே என்ன வேலை? கடவுளின் மேல் ஆளை, என்னை வதைக்க வேண்டாம் என உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உம் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லெகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்த்து கொண்டிருந்தன. தாங்கள் அப்பன்றிக்குள் புகுந்து எங்களை அங்கே அனுப்பிவிடும் என தீய ஆவி அவரை வேண்டின. அனைவரும் அங்கு அட்டுள்ள அமைதி கொடுத்து பின் தீய ஆவி வெளியேற பன்றிகள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் சொகுசு பாறையின் கடலில் பாய்ந்து வீழ்ந்து முழுகியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இது வேண்டும் உனக்கு இறைவா, இது வேண்டும் உனக்கு இறைவா. இது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா? உனக்கது ஈடாகுமா? இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் உனக்கு இறைவா. அன்பிற்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய தாயாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித குழந்தை மாதாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித குழந்தை மாதாவின் வணக்க நாளில் நான் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி உள்ளிட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணுமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர்.
தலைமை தாங்குவோரும் வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றலும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மை இறஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. கரங்களை தட்டி சேர்ந்து பாடி. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் மறைத்தள்ளத்தினுடைய அப்போஸ்தலிக பரிபாலக மேதக ஆயா தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ஜெபத்தில் ஈடுபட்டு ஜெபித்திருக்கிற அத்துணை பிள்ளைகளையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதியும். திருப்பலி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள், பலிபீடத்தின் குடியிருக்கிற பிள்ளைகள் அனைவரும் உடைய கிருபையால் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நிறைவு பெற செய்தருள்வீராக. உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தாயே தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, பலவீனங்களை, குற்றங்களை, குறைகளை பாராமல் உமதாகில உலக கத்தோலிக்க திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதோ நமக்கு புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் கொடுத்திருக்கின்ற தேவன். இவருடைய இந்த புனித விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லாம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தினமை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். நிறைந்திருந்தது என்று சொன்னால் அது நிச்சயமாக தகுதியும் நீதியுமாகும்.
எனவே இந்த கிறிஸ்மஸ் தயாரிப்புக்கு எங்கிருந்து ஆட்களை கொண்டு வரலாம் என்றெல்லாம் சிந்தித்த காலம் போய் நம்முடைய பங்கில் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த அருட்பணியாளர்களை நான் பாராட்டினால் மட்டும் போதாது, அவர்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் தொடர்பு கொண்ட பொழுது அவர்களுக்கு இந்த நேரம் கிடைத்தது. எனவே எல்லாமல் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். ஏனென்றால் இவர்கள் எல்லோருமே பிஸியானவர்கள் தான். தந்தை ஆவூர் பெரிய பங்கில் டேவிட் பங்கு சாமியார் இருக்கிறார். நாஞ்சூர் அந்த பங்கு பல கிளை பங்குகளை கொண்ட அந்த பங்கிற்கு தந்தை அருள் சகாயராஜ் பங்கு சாமியார் இருக்கிறாரு. யூத் ஒட்டுமொத்த டயசஸ்கே ரமேஷ் இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து அருங்கொடையில் இத்தனையோ பணிகள் இருந்தாலும் ஏதோ தமக்கு கொடுத்திருக்கிற இந்த வல்லமையை, தனக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான ஜெபிக்கின்ற ஆற்றலை, நற்செய்தி அறிவிக்கின்ற ஆற்றலை கொண்ட ஆல்பர்ட் பல ஊர்களுக்கு கனடா, பர்மா, இலங்கை என்று பல ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு நாளை நமக்காக ஒதுக்கி நம் மக்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு இந்த இறை சமூகத்தின் சார்பாக நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே திரு பிராங்க் அவர்கள் ஆல்பர்ட் அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய நன்றிகளையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வார்கள். கரவோசை எழுப்பி தந்தை ஆல்பர்ட் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவரை தொடர்ந்து திரு மார்டின் அவர்கள் தந்தை அருள் சகாயராஜுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றார்கள். தந்தை அவர்கள் நாஞ்சூர் பங்கு தந்தையாக இருக்கின்றார்கள். அவர்தான் இந்த டீமுக்கு கோஆர்டினேட்டராக செயல்படுகின்றார்கள். திரு மரிய ஜோசப் அவர்கள் தந்தை ரமேஷ் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்விக்கின்றார்கள். தந்தை ரமேஷ். ஜெரால்ட் அவர்கள் தந்தை டேவிட் அவர்களுக்கு இந்த 2 நாட்கள் திருப்பலி நிறைவேற்றிய நல்ல மறையுரையோடு நம்மை வழிநடத்திய தந்தை டேவிட் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகின்றார்கள். உற்சாகமான பாடல்களோடு நம்மை தொய்வில்லாமல் வழிநடத்திய சகோதரர் திலக், கடவுள் கொடுத்திருக்க செம கிஃப்ட், நல்ல வாய்ஸு, மியூசிக் எல்லாமே இந்த ஒரு ஃபயர் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை உணர வைத்திருக்கிறார். எனவே அவர்களுக்கு கோயர் மாஸ்டர் திவ்யநாதன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள். திரு திவ்யநாதன் அவர்கள் திலக் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வார்கள். மேலும் நமக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கின்ற நல்ல உள்ளங்கள் 2 பேர், ஆனந்த் மற்றும் ஸ்டீஃபன் அவர்கள். வேற பங்கா இருந்தாலும் இந்த கிராப்பட்டியை நம்மை அன்பு செய்கின்றவர்கள், எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னாடி இருந்து உதவி செய்யக்கூடியவர்கள், எல்லா நிகழ்ச்சிகளையும் யூடியூபுக்கு நாம் அனுபவித்த இந்த நல்ல காரியங்களில் எல்லாம் அடையணும்னு சொல்லி சுட சுட அத்தனை நிகழ்வுகளையும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்து உடனே செய்து கொடுக்கக்கூடிய ஆனந்த் இவர்களுக்கும் கரவோசை எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வுக்கு உடனிருந்த பீடஸ்தரர்களை மறக்க முடியாது. கைத்தட்டி உற்சாகமாக பாடி அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். படிப்புக்கு மத்தியில் வந்து போன பிள்ளைங்க, அதே மாதிரி மாதா சபை காலேஜ் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கிறாங்க, யூத் எல்லாமே நின்றுருக்காங்க. அதோடு இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்த நம்முடைய பாசத்துக்குரிய பங்கு பெறவினர், அனைத்து அருட்சகோதரிய தெய்வீக பிரசன்னம் இந்த நாட்களில் நமக்கு நிறையவே உதவி செய்திருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். வரமழை பொழியும் குழந்தை மாதாவே, உம்பதம் நாடி ஓடி வந்தோம். குறைகள் தீர்க்கும் குழந்தை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இணைந்து பாடுவோமா? வரமழை பொழியும் குழந்தை மாதாவே, உம்பதம் நாடி ஓடி வந்தோ. குறைகள் தீர்க்கும் குழந்தை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் குறை தீர்க்கும் குழந்தை மாதாவின் அரவணைப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித குழந்தை மாதாவே, என் அன்னையே, எங்களின் பாதுகாவலியே, அடைக்கலமும் அரவணைப்பும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. அற்புதங்கள் புரியும் குழந்தை மாதாவே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, எங்கள் மனக்கவலையை நீக்கி கண்ணீரை துடைத்து எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேச உம்மை வேண்டுகிறோம். மிகவும் பரிசுத்தம் நிறைந்த மாமரியே, குழந்தை மாதாவே,
மாசல்லா கன்னிகை ஏதோ உம்மை தேடி வந்துள்ள உம் பிள்ளைகளை கண்ணோக்கி அருளும். எங்கள் பாதுகாவலியான குழந்தை மாதாவே, நாங்கள் அருள் வாழ்வில் வளர எம்மை வழிநடத்தும். துன்பத்தில் உழலும் போதும் சோதனைகளை சந்திக்கும் போதும் உம் திருமகனாம் இயேசுவின் மீது அளவில்லா பற்று கொள்ளவும் அவரோடு ஒன்றித்து இருக்கவும் வரம் தாரும். இன்னில்ல அற்புதங்கள் புரியும் புனித குழந்தை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் தாயா மரியணையின் சொல்லுக்கண்ணங்கி காணா ஒரு திருமண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய குழந்தை மாதாவின் மகிமையை போற்றி புகழ எங்கள் கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரியும். அற்புதங்கள் புரியும் குறை தீர்க்கும் குழந்தை மாதாவே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயை மிகு தாயே, இதோ அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களை காத்தருளும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றி தருகின்ற கருணைமிகு தாயே, நீர் எம்மேல் பொழிந்த அனைத்து கொடைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். பாவிகளாகிய எமக்காக உமது திருமகனும் எங்கள் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்பு அன்னையே, உம்மை நாடி மன்றாடுபவர்களுக்கு எல்லா வரங்களையும் தருகின்றீர். சோதனைகளும் வேதனைகளும் எங்கள் விசுவாச வாழ்வை வீழ்த்திவிடாதபடி எங்களை காத்து வருகின்றீர். உலக வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்களை நெருங்கும் போது சோர்ந்து போகாதபடி உமது அன்பு கரங்களால் எங்களை தேற்றியருளும். அருட்செல்வமும் பொருட்செல்வமும் குறையின்றி கொடுத்து எங்களை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்லும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். ஆமென். அன்பு மருளும் நிறைந்த தாயே, வானோர்களின் அரசியே, தாவீது குலத்து குழந்தை மாதாவே, என் முழு உள்ளத்தோடு உம்மை வாழ்த்துகிறேன். ஆண்டவரை முழுமையாக என் வாழ்நாள் முழுதும் அன்பு செய்து வாழும் வரத்தை எனக்கு பெற்று தாரும். கடவுளின் அன்பின் பிரதிபலிப்பை உம்மை அன்பு செய்யும் வரத்தை எனக்கு பெற்று தாரும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. இறைவனின் ஞானத்தின் முன் மாதிரிகையை புறாவை போல கபடமற்ற உள்ளத்தோடு அமல உற்பவியாக உதித்த குழந்தை மாதாவை உம்மை வாழ்த்துகிறேன். வானவரின் புண்ணியமான தூய்மையில் நான் நிலைத்து நிற்க எனக்கு துணை செய்ய வாரும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. உலகிற்கு உயிர் தரும் ஆண்டவருக்காக இந்த உலகில் பிறந்த ஞான விருட்சமே, மகிழ்ச்சியின் பிறப்பிடமே, உமது அன்பான குழந்தை பருவத்தை வாழ்த்துகிறேன். நிலையற்ற இந்த உலகில் மறைந்து போகும் இன்பங்களுக்கு நான் உள்ளாகாதபடி எனக்கு துணையாயிரும். உமது தெய்வ மகனின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் என்னில் வளர்த்திட துணை புரியும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. இறைவனுக்கு உகந்த உத்தம பத்தினியே, போற்றுதற்குரிய குழந்தை மாதாவை உம்மை வாழ்த்துகிறேன். வானத்தின் தூய்மையின் லீலியை மறைந்த என் எளிய வாழ்வை நான் விரும்ப செய்யும். வானக பர்த்தாவின் உணர்வுக்கும் அருளுக்கு மட்டுமே உள்ளம் திறந்து செவிசாய்க்க எனக்கு துணை செய்யும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. வானகத்தின் திறவுகோளான அரசியே, குழந்தை மாதாவே, நீர் எனது நம்பிக்கையும் புகலிடமாகும். உமது சிறிய தொட்டியிலிருந்து அன்பான கையை நீட்டி உமது பாதையில் நடக்க எனக்கு துணை புரியும். வாழ்நாள் முழுதும் தடையின்றி பிரமாணிக்கத்தோடு மகிமை பெற துணை புரியும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. குறைகள் தீர்க்கும் குழந்தை மாதாவே, உம் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். குறைகள் தீர்க்கும் குழந்தை மாதாவே, உம் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். குறைகள் தீர்க்கும் குழந்தை மாதாவே, உம் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பு
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இறைவனின் குறை தீர்க்கும் குழந்தை மாதாவின் வழியாக நம் மீது ஏராளமான நன்மைகளை பொழிய இறைஞ்சுவோமாக. இறைவா, உமது திரு அவையை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாத்து நீதி நின்று வழுவாத அன்பு பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று குறைதீர்க்கும் குழந்தை மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் குழந்தைகள், இளையோர், திருமணமானோர் ஆகியோரின் எதிர்கால வாழ்வு எல்லா வளமும் நலமும் கொண்ட சிறந்த வாழ்வாக அமைந்திட வேண்டும் என்று குறைதீர்க்கும் குழந்தை மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப உதவி செய்த பேருபகாரிகள், இன்னும் உதவி செய்து வரும் உபகாரிகள் அனைவரின் குடும்பத்தையும் தொழில் முயற்சிகளையும் உமது அருட்கரத்தால் ஆசிர்வதித்து அவர்களின் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் நிறைவேற வேண்டும் என்று குறைதீர்க்கும் குழந்தை மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கட்டிட வேலை புரிவோர், ஆலைகளில் பணிபுரிவோர், விவசாயம் செய்வோர், நெசவு தொழில் செய்வோர், வியாபாரம் செய்வோர், வாகனம் ஓட்டுவோர், ஆசிரியர் பணிபுரிவோர், அரசு பணிபுரிவோர் மற்றும் பல்வேறு பணிகளை செய்யும் இவ்வூர் மக்களையும் திருப்பயணிகளையும் நிறைவான ஆசிரால் செழிக்க வைத்திட வேண்டும் என்று குறை தீர்க்கும் குழந்தை மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இத்திருத்தலத்தை நாடி வரும் வெளியூர் பக்தர்களின் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றிட வேண்டும் என்று குறைதீர்க்கும் குழந்தை மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது குறை தீர்க்கும் குழந்தை மாதாவிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களை மௌனமாக எடுத்துரைப்போம். குழந்தை மாதாவின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோமா. நன்மைகளின் ஊற்றும் அருட்கொடைகளை பெற்றுத் தருகின்ற தடாகமாய் கிராப்பட்டியில் வீற்றிருக்கும் குறை தீர்க்கும் குழந்தை மாதாவை அவையின் திருவருட்சாதனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா அருள் வரங்களுக்காகவும் குறை தீர்க்கும் குழந்தை மாதா வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனநோய்களையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியும் உடல் வலிமையும் அளித்ததற்காக குறை தீர்க்கும் குழந்தை மாதா வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துன்பத் துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானத்தையும் பெற்றுக் கொடுத்ததற்காக குறை தீர்க்கும் குழந்தை மாதா வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயற்கை சீற்றங்களிலிருந்து, கொடிய நோய்களிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை காத்து கொண்டதற்காக குறை தீர்க்கும் குழந்தை மாதா வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது திருத்தலத்தை நாடி வருகிற அனைத்து திருப்பயணிகளின் தேவைகளை நிறைவேற்றி நிறைவான மகிழ்ச்சியை அளித்ததற்காக குறை தீர்க்கும் குழந்தை மாதா வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட எல்லா ஆன்ம சரீர நன்மைகளுக்காக குறை தீர்க்கும் குழந்தை மாதா வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நம் அன்பு அன்னைக்கு மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றியறிதலை ஏற்று நம் அனைவரையும் அன்னை ஆசிர்வதிக்கும்படியாய் மன்றாடுவோம். அன்பு மிகுந்த குறை தீர்க்கும் குழந்தை மாதாவே, துயருறும் எங்கள் இதய மன்றாட்டுகளுக்கு நீர் செவி சாய்த்தருளும். இதுவரை உம் பரிந்துரையால் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும், இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் உம்மோடு இறைவனை முகமுகமாய் நித்தியத்திற்கும் தரிசிக்கவும் வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுத் தந்தருளும். ஆமென். நிச்சயமாக இந்த நாளில் நோயாளிகளுக்காக செபித்திருக்கிறார் தந்தை. உடல் உள்ள நோய்களுக்காக நாம் ஆசீர்வாதம் அடைந்திருக்கிறோம். எனவே இறுதி ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது நாம் அனைவரும் இதோ நிற்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உடல் நோயிலிருந்து விடுவித்து மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்திட உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், துயாவியார் நம் அனைவரையும் குழந்தை மாதாவின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. ஒரே ஒரு நிமிடத்தில் உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக நமது மறைமாவட்ட தந்தையர்களின் இந்த மிஷன் தியானத்தினுடைய இந்த 2வது அமர்வுக்காக எங்களை உற்சாகப்படுத்திய, ஊக்கப்படுத்திய
நமது பாசத்திற்குரிய மறைவட்ட அதிபரும் நமது பங்கு தந்தையுமான தந்தை லாரன்ஸ் அவர்களுக்கு, அவர்களோடு இணைந்து ஒத்துழைக்கிற அருள் சகோதரிகளுக்கு, பங்கு பேரவையினருக்கு, அன்பிய பொறுப்பாளர்களுக்கு இந்த 3 நாட்களும் எங்களோடு இருந்து எங்களை உற்சாகப்படுத்திய தந்தை ஆல்பர்ட், தந்தை ரமேஷ், தந்தை டேவிட் இவர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். மிஷன் ஒர்க்கிங் ஒன்று இருக்குது. ஃபாதர் அழகாக டச் பண்ணார் அவருடைய முன்னுரை செய்தியில். அன்பு செய்கிறேன்னு சொன்னார். உங்களெல்லாம் அன்பு செய்கிறேன்னு சொன்னாரா? இப்போ நீங்கள் அவர் அன்பு செய்கிறீங்களா? சத்தமே காணுமே. அன்பு செய்யாதவங்க மட்டும் சொல்லுங்கள் ப்ரைஸ். அன்பு செய்கிறவங்கெல்லாம் ப்ரைஸ் லார்ட். அன்பு செய்யலை ப்ரைஸ் லார்ட். அப்புறம் அதுக்கு இப்போ நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்னா ஃபாதர்கிட்ட என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ ஃபாதர் சொல்லணும். எப்போ சொல்லணும்னா பூசை முடித்து போகிறப்ப சொல்லிட்டு போகணும். ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. ஃபாதர் நான் ரொம்ப நாளாக அது சொல்லலாம்னு நினச்சிட்டே இருந்தேன், ஃபாதர் இப்போ தான் சொன்னார் அப்படின்னு. ஃபாதர் அன்பு செய்கிற நிறைய வேலைகளை அவர் செய்கிறாரு, இந்த முயற்சிகளை செய்கிறாங்க. அப்போ குருக்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு உற்சாகம், ஃபாதர் வி அக்செப்ட் யூ, வி லவ் யூ, அதை நீங்கள் சொல்லணும். இன்னொரு ஹோம் ஒர்க் என்னென்னா, வீட்டுக்கு போன உடனேயும் உங்கள் கணவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ சொல்லணும். உங்கள் மனைவியை கட்டி பிடிச்சி ஒரு அது தூய முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ அப்படி சொல்லணும். சொல்லலாமா? அட இங்கே சொல்லலைங்க, வீட்டில் போய் தான். தயவு செய்து நேராக உங்கள் வீட்டுக்கு தான் போகணும். நீங்கள் வேறு எங்கேயா போயிட்டு என்னைய குறை சொல்லப்படாது. அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். அருள் சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய பேரோட சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. இது ஒரு நல்ல தருணம். சாமியார் சொல்லிட்டாருன்னு நீங்கள் வீட்டில் போய் கான்வெண்ட்டில் உங்களுடைய சுப்பீரியர்ஸு, உங்களுடைய சக அருள் சகோதரிகளோட கட்டிப்பிடிச்சி ஒரு ஆழ்ந்த நல்ல ஒரு முத்தம் கொடுத்து அவங்கள வாழ்த்தணும். செய்வீங்களா? இதில் ஆரம்பிக்குது மிஷன். எப்படி ஆரம்பிக்குது? இப்போ செய்தி கேட்டுட்டு மோட்சத்துக்கு போயிட முடியாது, செயல்பாட்டில் இருக்குது. இந்த செயல்பாட்டை நம்ம துவங்குகிறோம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது திரு எண்ணெய் பூசப்படும். எனவே வரிசையாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். 3 முறை எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நான் இந்த பங்கை அன்பு செய்கிறேன். நான் இந்த பங்கை அன்பு செய்கிறேன். நான் இந்த பங்கை அன்பு செய்கிறேன். நான் இந்த பங்கை முழுமையாக அன்பு செய்கிறேன். நான் இந்த பங்கை முழுமையாக அன்பு செய்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நிலவை போல் அழகுள்ளவனா, கதிரவனை போல் ஒன் பை ஒன் வரிசையா வாங்க. ஒன் பை ஒன். விடிகாலை வானம்போ எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ, அழகு அழகு என்ன அழகு என்ன அழகு. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. தீவானி தீச்சுனையே தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகு, சீயோனின் அருள் மகளே, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன